பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும். தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார். இந்த வராகி அம்மன் யார்? வராகி அம்மன் குறித்த இன்னும் பல விஷயங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வராகி அம்மன் வரலாறு. சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் சிவனின் ஒரு பாதி சக்தி தேவி ஆகும். சக்தி தேவியின் பாகத்தை 7 கூறுகளாக பகுக்கப்படுகிறது. அவர்கள்தான் சப்த கன்னிகள். இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது. வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு. அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து சப்த கன்னியர்களான பிரம்மை, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார். ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனை காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோவிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது. வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார். இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்மா வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார். இவருக்கு 8 திருக்கரங்கள் உண்டு. அவற்றில் ஒரு கரத்தில் ஏர்களப்பை, ஒரு கையில் சூலம், ஒரு கையில் ஸ்ரீசக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற 2 கரங்களிலும் அவி மற்றும் பரத் முத்திரைகளுடன் திகழ்கிறார். சக்தி வாய்ந்த தெய்வங்களில் ஒன்றாக வராகி அம்மன் தனது பக்தர்கள் நினைத்ததை நிறைவேற்றும் சக்தி கொண்டவர். ஆனால் வராகி அம்மனுக்கு பிடிக்காதவர்களும் சிலர் உள்ளனர். அவர்கள் யார் தெரியுமா? கெட்ட எண்ணம் கொண்டவர்கள், பிறரை அழிய வேண்டுமென்று நினைப்பவர்கள், அடுத்தவர்கள் மீது பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றலை ஏவிவிடுபவர்கள். இத்தகைய குணங்கள் கொண்ட நபர்களை வராகி அம்மனுக்கு பிடிக்காது. மனதில் தீய எண்ணங்களுடன் யாரும் வராகி அம்மனை நெருங்க முடியாது. சப்த கன்னிகளில் ஒருவரான வராகி அம்மனின் சிறப்புகளும் அவரை வழிபடும் முறைகளை பார்ப்போம். நல்லெண்ணெய் தீபமேற்றி பஞ்சமி திதியன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வாராகி வழிபாட்டினை துவங்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் வாரந்தோறும் அன்னை வாராகி சன்னிதானம் அமைந்துள்ள கோவிலுக்கு சென்று வாருங்கள். அங்கே வாழை இலையில் பச்சரியை பரப்பி வைத்து தேங்காயை 2ஆக உடைத்து பச்சரிசி மீது அந்த தேங்காயை வைக்க வேண்டும். தேங்காயில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிகப்பு நிறத்திரி போட்டு தீபமேற்றி மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் வராகி அம்மன் ஏதேனும் ஒரு வடிவத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் கஷ்டங்களை போக்கும் அம்மன் வராகி அம்மன். தொடர்ந்து 5 செவ்வாய்க்கிழமைகள் இந்த தீபத்தை ஏற்றி வர நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். நைவேத்தியமாக தயிர் சாதம், மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொதண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம். வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளிலும் வழிபட்டு வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. வாராகி வழிபாட்டிற்கும் நவராத்திரிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. வாராகி ஸ்ரீராஜராஜேஸ்வரியின் படைத்தலைவி. இதனால் நவராத்திரியின் 9 நாள்களும் ஸ்ரீவாராகி தேவிக்கு ஹோமம், அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். நவராத்திரி நாளில் வாராகி தேவிக்கு தினமும் ஓர் அலங்காரம் என்று பூமியில் விளையும் பொருள்களைக் கொண்டே அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். விஜய தசமை நாளில் பல்வேறு காய் கனிகள் கொண்டு ஸ்ரீவாராகியை அலங்காரம் செய்வார்கள்.
அப்போது இந்த அன்னையை தரிசித்தால் குடும்ப பிரச்சனைகள், வழக்குகள், அச்சங்கள் போன்றவை நீங்கும் என்பார்கள். திருவானைக்காவின் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் வராகி ஸ்வரூபம் எனப்படுகிறாள். தினமும் வராகி அம்மனை வழிபட முடியாதவர்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளிலும் பஞ்சமி திதி நாளிலும் வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும். சைவம், பிராமணியம், வைணவம் மற்றும் சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி. வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்து விட்டது, கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவ உண்மை. சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாள். தாயை போன்ற இரக்கமும் தயாள குணம் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக தெய்வமாக வழிபடுகிறார்கள். அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகி வழிபடுபவர்களுக்கு 3 உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு. வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் வாராகி அம்மனின் பரிபூரண அருள் கிடைக்கும். ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்குகிறாள். மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள், உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்குதான் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவில்களில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கே நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீவராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீவராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன. அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி, பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் வாம் வாராகி நம, ஓம் ரும் சாம் வாராகி கனிகாயை நம எனும் வராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி 108 முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வறுமை ஒழியும், காரிய தடைகள் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும். கண்டிப்பாக வணங்க வேண்டியவர்கள் 7.5 சனி, கண்டச்சனி என சனியின் எந்த திசையில் தொல்லை அனுபவிப்பவர்களாக வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம். இந்த நாட்களில் வாராகிலை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீளலாம். வராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன பலன்? ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள். இப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். வராகி அம்மன் மந்திரம்: ஓம் வாம் வாராகி நம, ஓம் ரும் சாம் வாராகி கன்யகாயை நம, ஓம் சியாமளாயை வித்மகி ஹல ஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத், கரவாளம் கேடகம் தத்திகலம் கனரர் சதுர்பிர் வாராகி தீயாகால கச்சவி. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.